வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மக்கள் கம்பெனி. நான் எங்கள் ஹோஸ்ட் ஃபைனலி யோர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் பார்த்து முடிச்சாச்சுங்க. ட்ரெயிலெல்லாம் பார்க்கும்போது என்ன மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட தான் உள்ளே போனேன். ஆனால் அந்த 10 எபிசோடும் பறன்னு போயிடுச்சு. நீங்கள் ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேனாக இருந்தீங்க, அது உங்களுக்கு காமிக் புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் இதை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா லிட்டரலி ஒரு காமிக் புக்கை அனிமேட் பண்ண என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ப்ரெசென்டே பண்ணியிருக்காங்க. செம்ம ஜாய்ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அண்ட் வாட் இஸ் இட் லைக் டு பி அ ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறத தெளிவாக போய் கண்ணில் காமிச்சிருக்காங்க. இஃப் யூ ஆர் ஸ்பைடர்மேன் ஃபேன் மிஸ் பண்ணாதீங்க. அது ஒரு மிக முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். பாசிட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது அந்த அனிமேஷன் தான் நான் சொல்லி ஆகணும். டீசர் அண்ட் ட்ரெய்லர்ஸ் பார்க்கும்போதே லைட்டாக எனக்கு அந்த அனிமேஷன் மேலே ஒரு தனி ஹைப் வரதான் செஞ்சது. பிகாஸ் வழக்கமாக இருக்க அனிமேஷன் மாதிரி இல்லாமல் இது ஒரு காமிக் புக் ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு இது பிடிக்கல நான் கேள்விப்பட்டேன். பட் எனக்கு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு யூனிக் லுக்காக இருந்தது. மற்றவங்க பண்ணுற மாதிரியே இல்லாமல் அது ஒரு வித்தியாசமான யூனிக் லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹார்ட் அண்ட் சோல் போட்டால் மட்டும் தான் இந்த மாதிரி யோசிக்கவே முடியும். அண்ட் ஆப்வியஸாக அந்த நீங்கள் சீரீஸில் பார்க்கும்போதும் அந்த அனிமேஷன் உண்மையிலேயே அந்த காமிக் புக் லுக்கு தெளிவாக நமக்கு காட்டிச்சு. இட்ஸ் நாட் 2D, இட்ஸ் நாட் 3D. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு 2.5D வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில முக்கியமான அந்த ஃப்ரேம்ஸ் அண்ட் முக்கியமான அந்த ஓப்பனிங் டைட்டில் சீக்வன்ஸில் வரக்கூடிய அந்த டைட்டில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா காமிக் புக் ஸ்டைலே வந்து காமிச்சிருப்பாங்க. நீங்கள் மார்வல் என்டர்டைன்மெண்ட் டிசியோட அந்த காமிக் புக் ட்ரெய்லர்ஸில் போய் பாருங்க, எக்ஸாக்டாக அந்த மாதிரி தாங்க இருக்கும். அது இந்த மொத்த சீரீஸுக்கும் ஒரு அமேசிங்கான வைபை செட் பண்ணிச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முதல் 2 எபிசோட் ஒரு ஸ்லோ பேட்டர்னில் தான் ஆரம்பிக்கும். லைக் வழக்கம் போல பீட்டர் பார்க்கர் லேட்டாக ஸ்கூலுக்கு போவான். பீட்டர் பார்க்கர் யாருக்குமே பிடிக்காது. ஹீஸ் அ நர்ட், ஹீஸ் அ ஜோக்கர். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்க அந்த கேரக்டருக்கு பவர் கிடைச்சா என்ன பண்ணுவார், அண்ட் பவர் கிடைக்கக்கூடிய அந்த கேரக்டர் தன்னுடைய சக்திகளை எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லி ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் விஷயங்களை பார்த்தீங்கன்னா முதல் 2-3 எபிசோட் வந்து காமிப்பாங்க. அது கொஞ்சம் ஒரு ரெப்பிட்டேட்டிவ் பேட்டர்னாக உங்களுக்கு தெரியலாம். ஏன்னா இது வரைக்கும் வந்து எல்லா லைவ் ஆக்ஷன் படங்களுமே இந்த மாதிரி சீக்வன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது இல்லாமல் ஸ்பைடர்மேனே கிடையாதுங்க. ஸ்பைடர்மேனுக்கான அந்த டோனை செட் பண்ணிட்டதே இதுதான். பட் நிறைய படங்கள் அதை நம்ம பார்த்த அந்த காரணத்தினால எனக்கு தெரிஞ்சு டேரெக்டாக அந்த ஆர்ஜின் ஆரம்பித்த உடனே கதைக்குள்ள போய் தான் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும்னு தோணுச்சு. குறைன்னு சொல்ல மாட்டேன், பட் பார்த்த மாதிரி காட்டினாங்க. பட் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நார்மன் ஆஸ்பான் உள்ளே வந்துட்டு அப்புறம் அந்த மொத்த கதையுமே வேற ஒரு பாதையில் நோக்கி போக ஆரம்பிச்சது. இது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு வாட் இஃப் கதையாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். வாட் இஃப் ஆஸ்பான் மென்டர்டு ஸ்பைடர்மேனுங்கிற மாதிரி. ஆனால் அந்த மென்டார்ஷிப் எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகலாம் அப்படிங்கிறத அந்த ஸ்கார்பியன் ஃபைட் அப்போ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த எபிசோட்ல மட்டும் தான் பிளட்டை காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அந்த ஸ்கார்பியனை இன்னும் ப்ரூட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணிச்சு. ஸ்கார்பியனை மட்டும் இல்லாமல் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், டேர்டெவில், அமேடியஸ் ஜோ, ஆப்வியஸாக நம்ம பீட்டர் பார்க்கரோட லுக் அண்ட் பீட்டர் பார்க்கருக்கு கிடைச்ச அந்த ஸ்பைடர்மேன் லுக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே காமிக் புக் ஸ்டைலில் கொண்டு வந்தாங்க. எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு லுக்கு. அண்ட் ஸ்பைடர்மேனோட அந்த கடைசி ரெட் அண்ட் ப்ளூ லுக்குமே ரொம்பவே ஐகானிக்காக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. லைட்டாக அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் கமிங் ஸ்பைடர்மேன் எட்டி பார்த்துட்டு போவார். மற்றபடி இந்த மொத்த சீரீஸுமே ஒரு யூனிக்கான பேட்டர்னில் மூவ் ஆனது எனக்கு ரொம்ப பாராட்டி ஆகணுங்க. பட் இதை தாண்டி காமிக் புக்கில் நீங்கள் பார்க்காத நம்ம நார்மன் ஆஸ்பானோட கேரக்டர் சேஞ்சு, நிக்க மன்னரோ, லானி, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காமிக் புக்கில் நீங்கள் இப்படி பார்த்துருக்கவே மாட்டீங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு சேஞ்ச் ஓவரில் கொண்டு வந்துருப்பாங்க. டைவர்சிட்டி வேணும்ப்பா அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்களான்னு தெரியல. எதுக்கியா பாலிடிக்ஸில் நம்மளுக்கு காமிக் புக்கில் இருக்கிறத கொடுத்து தொலைக்கல, ஏன் இஷ்டத்துக்கு போட்டு அரைச்சிட்டு இருக்கீங்க? பட் சம்ஹவ் எனக்கு எதுவுமே ஃபோர்ஸ்டாக ஃபீல் ஆகல. அது வரைக்கும் நல்லது. ஸோ பாலிடிக்ஸை திணிக்காம அப்படியே மேலோட்டமாக கடந்து போனது இந்த சீரியஸை காப்பாத்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு டாக் ஆக்கோட அந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அப்படியே நம்ம காமிக் புக்கில் பார்த்ததே கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, வேற லெவல்ரா போடா. அந்த கேரக்டர் இல்லை, பட் ஸ்டில் அந்த லுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதை தொடர்ந்து அனிமேஷன் வரும்போது ஒரு ஸ்மூத்தான அனிமேஷன், மோர் லைக் ஈஸி ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு அனிமேஷனுக்குள்ளே தான் இருந்தாங்க. இது வந்து 24 ஃப்ரேம்ஸ் தான் நினைக்கிறேன். சில இடங்களில் மோர் லைக் ஒரு 60 ஃப்ரேம்ஸ் கேம் விளாட்ற மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் ஆச்சு. அது வித்தியாசமாக இருந்துச்சு. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸில் அந்த அனிமேஷன் ரொம்ப ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன் சொல்லுவேன். முக்கியமாக இந்த ஸ்பைடர்மேன் வெர்சஸ் டேர்டெவில் ஃபைட்டாக இருக்கட்டும், ஸ்பைடர்மேன் வெர்சஸ் ஸ்கார்பியோ ஃபைட்டு, ஸ்பீடர்மேன் ஃபைட் எல்லாமே செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க. நிறைய விஷயங்களை உங்களால் ஈஸியாகவே கணிக்க முடியும். அண்ட் என்னென்ன விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடிஞ்சுது. ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் வெர்சஸ் டேர்டெவில் ஃபைட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்பைடர்மேன் ஒரு சின்ன பையன், 15 to 16 இயர்ஸ் தான் இருக்கும். ஸ்பைடர் பவர் அண்ட் ஸ்பைடர் சென்ஸ் இருக்கனால மட்டும்தான் அவன் நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ் அச்சு துவம்சம் பண்ணுறான். பட் அதை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இந்த பக்கம் நம்ம டேர்டெவில் கிட்ட ரேடார் சென்ஸ் இருக்குது. அண்ட் டேர்டெவிலுக்கு சண்டை போட தெரியும். ஸ்பைடர்மேன் கிட்ட ஸ்பைடர் சென்ஸ் இருக்காதான் மட்டும் தான் தப்பிச்சிட்டு இருக்கான், சண்டை போட தெரியாது. ஸோ இவ்வளோ நாள் நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டு இருக்கோம், உண்மையிலே சண்டை போடுறவன் தானே தக்காளி நம்ம செஞ்சிருவான் போலையே அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட் அந்த இடத்துல தான் நம்ம ஸ்பைடர்மேனுக்கே வரும். ஓ யூ கேன் ஃபைட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் முடிஞ்ச அளவுக்கு தப்பி தாவி தான் அந்த பக்கம் டேர்டெவிலை டிஃபீட் பண்ணவே ட்ரை பண்ணுவார். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் வர எல்லா ஃபைட் சீக்வன்ஸ்லையுமே நம்ம ஸ்பைடர்மேன் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுப்பாரு. முக்கியமாக இந்த ஸ்கார்பியன் கூட சண்டை போடும்போது சில கேடு கேட்டவங்க கிட்ட நம்ம ஹோல்ட் பேக் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி புரிஞ்சுப்பாரு. ஸ்பீடர்மேன் கிட்ட சண்டை போடும்போது நம்ம கேப் பார்த்து அடிக்கணும். எல்லா இடங்களிலுமே எல்லாருமே பெர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க. சில தப்புகள் பண்ணும்போது ஏறி அடிக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி சில விஷயங்களை சண்டையிலேருந்து கற்றுப்பாங்க. ஸோ எல்லா ஃபைட்டுக்குமே ஏதோ ஒரு மீனிங் இருக்கும். அந்த மீனிங்ல இருந்து இந்த கேரக்டர் ஸ்பைடர்மேன் தன்னை மெருகேற்றிக்கிற மாதிரி அமைச்ச அந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே அல்டிமேட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஒவ்வொன்றும் இந்த கேரக்டர் மெருகேற்றிக்கிட்டே இருக்கு.
பட் மோஸ்ட்லி நம்ம ஸ்பைடர்மேனை தான் எல்லா படங்களுமே பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இந்த சீரீஸில் பீட்டர் பார்க்கருக்கும் ஈக்குவலி ஷைனிங் ஸ்பாட்லைட் வந்து பற்றினா கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இவர் இப்போ தான் ஹை ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸ்கூலுக்கு போன உடனே பவர் கிடச்சது. இந்த பக்கம் ஸ்பைடர்மேனும் சுற்றிட்டு இருக்கவே முடியாது. ஸ்டடீஸும் முக்கியம். அந்த ஒர்க் லைஃபை எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறாரு, எப்படி புது புது விஷயங்களை கற்றுக்கிறாரு, முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸை அவர் எப்படி பெருசாக்கிக்கிறாரு. ஜஸ்ட் ஸ்பைடர்மேனை மட்டும் சுற்றிட்டு இருந்தால் இவருக்கு ஃப்ரெண்ட்ஸு கச்சிருக்க மாட்டாங்க. பட் பீட்டர் பார்க்கராகவும் சில ஸ்கூல் விஷயங்களை பண்ணி அவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி பெருசாக்கிக்கிறாரு, தன்னுடைய ஆன்மே கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுறது எப்படி, அவர் டேரெக்டாக ஆஸ்காப் கூட பீட்டர் பார்க்கரா பேசுறது எப்படி, ஹாரி அண்ட் நீக்கோ கூட அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, முக்கியமாக பேர்ல் மேலே ஒன் சைட் க்ரஷில் இருக்கிறதுன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே இந்த பீட்டர் பார்க்கரோட அந்த கேரக்டர் டெவலப் பண்ணுற மாதிரி அமைச்சிருந்தாங்க. பீட்டர் பார்க்கருக்கும் சின்னதாக ஒரு பேக் ஸ்டோரியும் சொல்லியிருந்தாங்க. சின்ன வயசுலேருந்து அந்த பேர்ல் ஒன்றா இருந்ததும் அங்கிள் பென் பீட்டர் பார்க்கரோட அப்பா அம்மா காணாமல் போன அப்புறம் ஆன்மே கூட அவர் எப்படி வளர்ந்தாருன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு சின்ன பேக் ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டச் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்பைடர்மேனுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்பாட்லைட் பீட்டர் பார்க்கரும் கொடுத்துருந்தாங்க. என்ன கேட்டிங்கன்னா ஸ்பைடர்மேனை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இதுக்காக சைட் கேரக்டர்ஸ் அவங்க மறக்கவே இல்லைங்க. முக்கியமாக ஆஸ்பான் அண்ட் லானி. ஆஸ்பானை வந்து ஜஸ்ட் சும்மா மேலோட்டமாக டச் பண்ணிட்டு ஒரு சாதாரண வில்லன், அந்த ஒன் கார்பரேட் வில்லனாக காமிச்சிருவாங்களோ அப்படி தான் நினச்சி பயந்துட்டு இருந்தேன். அப்படி இல்லை, அந்த கேரக்டருக்கு உண்டான ஒரு தனி டெப்த்துங்கிறது அழகாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு. லைக் அவனுக்கு என்ன வேணும், ஆஸ்காப்பா அவன் என்ன மாதிரி கொண்டு போக ஆசைப்படுறான், அண்ட் ஸ்பைடர்மேனை அவன் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறான்னு சொல்லி எல்லாத்தையுமே டீட்டெயில்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அது பத்தாவது வரைக்கும் ஆஸ்பானுக்கும் டாக்காக்கும் பழங்கால ஒரு சண்டை வேற நடந்துட்டு இருக்கும். அதில் அந்த டாக்காக்கை பார்த்து ஒரு சின்ன விஷயம் வந்து பேசுவார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த கேரக்டர் எப்படி தாண்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கிட்ட அழகாக கன்வே பண்ணிடுவாங்க. எத்தனை யூனிவர்ஸ் போனாலும் அவன் என்னதான் நல்லவனா நடிச்சாலும் யூ கான் ட்ரஸ்ட் ஆஸ்பான். அவன் என்னதான் பண்ணாலும் கடைசி வரைக்கும் நீங்கள் ஆஸ்பானை நம்பவே கூடாதுங்கிற ஒரு விஷயத்த தெளிவாகவே கன்வே பண்ணியிருந்தாங்க. அதுதான் அவருடைய முக்கியமான கேரக்டரிஸ்டிக் பாயிண்ட்டு. தப்பு நண்பர் பல்ட்டி வச்சிருவான், அந்த மாதிரி ஒரு ஆஸ்பான் கேரக்டர் டெவலப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வித் த கிரேட் பவர் கம் கிரேட் ரெஸ்பெக்ட்டுங்கிற அந்த ஒரு வார்த்தை மூலியமாகவே ஆஸ்பான் எதை தேடி வந்திருக்கான், அவனுக்கு என்ன வேணுங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அவரை அந்த ரேஸ் ஸ்வாப் பண்ணது எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை தான். பட் லைவ் ஆக்ஷன்லேயுமே ரேஸ் ஸ்வாப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ரூல் சுற்றிட்டு இருக்கு. பாசிபிளி இந்த ரோல் ப்ளே பண்ண அந்த கால்மன் டொமிங்கோவே லைவ் ஆக்ஷன்லேயுமே நார்மல் ஆஸ்பானாக வரலாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அந்த பக்கம் லானிங்கிற ஒரு கேரக்டர் இவரை வில்லனாக மாற்றிடுவாங்க தான் நான் நினச்சேன். ஆனால் கடைசி வரைக்கும் பீட்டர் பார்க்கரோட ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டராக தான் வந்துட்டு இருந்தார். அண்ட் பீட்டர் பார்க்கர் ஸ்டைல்லையே இவருக்கான ஒரு ட்ராஜிக் ஸ்டோரியுமே அழகாக ப்ரெசென்ட் பண்ண இருந்துச்சு. இந்த கிரேட் பவர் கம் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பவர் இருந்தால் மட்டும் கிடையாது, பவர் இல்லாமல் ஒரு குடும்பத்தோட மூத்த பையனாக நீ பிறந்தாலே உனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருங்கிறத இந்த கேரக்டர் வச்சு சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்க. தம்பியையும் அவனுடைய ஃபேமிலியும் காப்பாற்றுறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் நினச்சி நான் போக ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேங்கில் சேர்றான். கடைசியில் அந்த கேங்கே இவனை உள்வாங்கி அந்த கேங்கோட ஃபைனல் லீடராகவே மாறுறான். காமிக்கில் வந்தாங்க டோம் ஸ்டோன். அதுக்கேற்ற மாதிரி ஃபைனல் எபிசோட்லையுமே இவருடைய ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவாக மாறுற மாதிரி ஒரு சின்ன ஷார்ட் மட்டும் காமிச்சிருப்பாங்க. அடுத்த சீசன்ஸ்லாம் பாசிபிளி ஒரு அந்த கேங்குக்கே ஒரு பெரிய லீடராக மாற்றுக்கான சான்சஸ் அதிகம். படிப்பு தூக்கி போட்டுவான். நல்லா படிக்கிற ஒரு பையன், ஒரு பியூட்டிஃபுல்லான கேர்ள் ஃப்ரெண்ட் வேற இருக்கான். எல்லாமே அவன் வாழ்க்கையில் நல்லா அமைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, தப்பான சில முடிவுகள் அவனோட வாழ்க்கையை எப்படி திருப்பி போடுதுங்கிறத அவ்வளோ அமேசிங்காக எழுதியிருப்பாங்க. இது எல்லாமே ஸ்பைடர்மேன் ஸ்டோரிக்கு மேலவே எழுதப்பட்டிருக்கும். ஸோ ஸ்பைடர்மேனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் சுற்றி இருக்க சில முக்கியமான கேரக்டர்ஸுமே ஃபோக்கஸ் பண்ணதை பாராட்டி ஆகணும். ஹாரி, நீக்கோ மேலோட்டமான ரைட்டிங் தான். பட் இருந்தாலும் ஹாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாயில்டு பிராட். இந்த பக்கம் நீக்கோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு தனிமை விரும்பி இவங்க எல்லாருடைய கனெக்டிங் பாயிண்டாக இருக்க பீட்டர் பார்க்கர் மூலியமா எப்படி ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் உருவாதுங்கிறத அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. பீட்டர் பார்க்கரோட லவ் இன்ட்ரெஸ்ட்டாக அந்த பேர்ல் கேரக்டர்லாம் சும்மா தான் ஒப்புக்கு சப்பு. அதே மாதிரி அந்த பக்கம் நார்மன் ஆஸ்பான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் இருக்கும். அந்த டீமில் யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் கொடுத்த மாதிரியே தெரியல நெகட்டிவ்ஸில் பேசுகிறத. பட் அமேடியஸ் ஸ்டோக்கான அந்த ஒரு காக்கினஸ், அந்த ஒரு ஆட்டிடியூடை அழகாக டீல் பண்ணியிருந்தாங்க. அவன் அப்படி தாண்டா அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிருந்தாங்க. மேபி யாருக்கு தெரியும், அவனும் பாசிபிளி அடுத்த சீசனில் ஹல்கா மாறலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேரக்டர் ஒழுங்காக எழுதுனது மட்டும் இல்லாமல் ஓவரால் ஆர்ச்சிங் ஸ்டோரியுமே நல்லா தான் இருந்துச்சு. ஸ்கார்பியன் உள்ள வர வரைக்கும் ஸ்லோ பீசிங்க தான் போயிட்டு இருக்கும். ஸ்கார்பியன் வந்துட்டு அப்புறம் நிறைய வித்தியாசமான மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். டப்புன்னு எல்லாமே எவ்ரி திங் இஸ் கோயிங் சவுத்துங்கிற மாதிரி எல்லாமே தப்பாக நடக்க ஸ்பைடர்மேன் அந்த ரிடம்ஷனுக்குள்ளே எப்படி போறாருங்கிறத தெளிவாகவே ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் 2 ஹாஃபாக பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் அந்த ஸ்கார்பியன் வந்துட்டு அப்புறம் கதை வேற ஒட்டுன்னு இருக்குது. ஃபைனல் எபிசோட்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. என்னடா பென்டன் கதையை மாற்றி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் தேவையில்லாத அணிதாங்க உண்மையில சொல்ல போடுனா. லைக் இந்த ஸ்பைடர் மேலே ஆல்ரெடி நார்மல் ஆஸ்பான் ஏதோ டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டாலே கதை ஈஸியாக போயிருக்கும். அதை விட்டுட்டு தன்னை தானே உருவாக்கின மாதிரி ஒரு ஸ்பைடர்மேன் கதை, அந்த லூப் பேரடாக்ஸ்லாம் ஏதோ ஒன்று வித்தியாசமாக கொடுக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி எழுதுன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது சிம்பிளாகவே எழுதியிருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே, ஏதோ ஒன்று புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். பென்டனை தான் ஞாபகம் வந்துச்சு. மல்டிவர்ஸுங்கிறத ஒரு சின்ன டச்சாக யூஸ் பண்ணி ஃபுல் ஃபோக்கஸ்ட் ஒரு கிரவுண்டட் ஸ்டோரியை தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக ஒரு வெப்பன் சப்ளை பண்ண ஒருத்தரை தடுக்க ட்ரை பண்ணக்கூடிய ஸ்பைடர்மேன் கதைங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கும். சிம்பிளாக உங்களால் அந்த கதையை ஃபாலோ பண்ண முடியும். பெருசாக டிஸ்டன்ட்னு சொல்லி எதுவும் இருக்காது. அண்ட் சிம்பிளி இட்ஸ் அ ஸ்பைடர்மேன் ஆரிஜின் ஸ்டோரி. அந்த பக்கம் ஸ்பைடர்மேனை MCUக்குள்ளே வச்சு 3 படங்கள் என்ன பில்ட் பண்ணாங்களோ அந்த ஒரு சீரீஸ்லேயே பில்ட் பண்ணிட்டாங்க நான் சொல்லுவேன். ஸ்பைடர்மேனை பற்றி தெரியாதவங்களும் புதுசாக ஸ்பைடர்மேனை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியவங்களும் இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணால் இன்னும் நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். அதுக்காக இது ஆகவும் சொல்கிற அளவுக்கு பெஸ்ட் சீரீஸ்லாம் கிடையாது. பட் இது வரைக்கும் அந்த ஸ்பைடர்மேன் சீரீஸ்லேயே இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். மியூசிக், இந்த ஐக்கானிக்கான ஸ்பைடர்மேன் மியூசிக்கை ரீமிக்ஸ்
பண்ணி கொடுத்துருப்பாங்க. ரீமிக்ஸ்லாம் தேவையில்லை, ஒரிஜினல் மியூசிக்காக போட்டிருக்கலாம். இந்த மொத்த சீரியஸுமே ஒரு ரீமிக்ஸாக தாங்க ஃபீல் ஆகும். இட்ஸ் நாட் அ ரீபூட். நமக்கு தெரிஞ்ச அந்த ஸ்பைடர்மேன் ஸ்டோரியாக ஒரு வித்தியாசமான ரீமிக்ஸ் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ரொம்ப ஐகானிக்காக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் ஆப்வியஸாக கேமியோஸ் பற்றி சொல்லி ஆகணும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு, வெனாமு, நம்ம டேட் டெவில், அயன்மேன் கேமியோலாம் இருக்குது. பட் அது எல்லாமே நம்ம ஸ்பைடர்மேனுக்கு சப்போர்ட்டிவாக தான் அமையுது. எதுவுமே ஸ்பைடர்மேன் மேலே இருக்க அந்த ஸ்பாட்லைட்டை டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஜஸ்ட்டு ஸ்பைடர்மேனுக்கு சப்போர்ட்டிவாக அமைஞ்சதை பாராட்டி ஆகணும். கேமியோஸை ஓரளவுக்கு டீசெண்டாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கம்ப்ளீட்டாக சோனியோட இன்வால்மெண்ட் இல்லாமல் மார்வலை உருவாக்கின ஒரு சீரீஸ். அதனால் மார்வல் சம்மந்தப்பட்ட MCU ரெஃபரன்ஸும் நிறைய உள்ள இருக்குது. சிவில் வார், அவெஞ்சர்ஸ் பற்றிலாம் நிறைய விஷயங்களை பேசுவாங்க. அதனால் இது கொஞ்சம் அந்நியமாக இல்லாமல் ஓ இதுடா அது பாரு அப்படின்னு சொல்லி ஈஸியாகவே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேஜிங்காக அதை மெயின்டைன் பண்ணுது. MCU ஃபேன்ஸுக்கு இன்னும் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இந்த சீரிஸ் கொடுக்கும் நம்புறேன். ஓவராலாகவே கண்டிப்பாக ஒரு தரமான சீரிஸ் தாங்க. ஸோ இதை தாண்டி நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்குது. கொஞ்சம் ஒவ்வொரு எபிசோடுமே ரஷ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. ரன் டைம் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக ஃபீல் ஆகுது. ஏன்னா சோனி இந்த பக்கம் மார்வல் கிட்ட 30 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய கதையை வச்சு நீ சொல்லிக்கோன்னு சொல்லி அப்படி ஒரு ஆர்டரை போட்டு தான் இந்த சீரிஸை கொடுத்துருக்காங்க. அதனால் வேறு வழியே இல்லை. அரை மணி நேரத்துக்குள்ளே தான் ஒரு எபிசோடாக அமைக்கணும்னு சொல்லி இருக்க அந்த காரணத்தினால டப்புன்னு சீக்வன்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்குது. நாட் இன் அ பேட் வே. நீங்கள் ஒரே நாள் உட்காந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணிங்கன்னா செம்ம ஃபாஸ்ட் பேஸ்டான அந்த சீரிஸாக தெரியும். ஆனால் நடுவில் நிறைய விஷயங்களை அப்படியே ஓவராலாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. லைக் ஸ்பைடர் கிடைக்குது, அடுத்த ஷாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனாக சுற்றிட்டு இருக்காரு அவர். நடுவில் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனையும் பண்ணலையா? ஐ மீன் நீங்கள் அந்த ஸ்பைடர் கிடைக்குதுங்கிற விஷயத்த காமிக்கும் போது இது எல்லாத்தையுமே ப்ரெசென்ட் பண்ணி தானே ஆகணும். ஸ்கார்பியன் கிட்ட அந்த அடி வாங்குவார், அடுத்த ஷாட்லேயே அவருக்கு தெரியாயிடும். இஷ்டத்துக்கு நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவங்க டப்புன்னு கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஒரு செமஸ்டரே முடிஞ்சு வச்சுக்கேன், யோசிச்சு பாருங்க 10 எபிசோடில். ஆனால் ஸ்கூலில் நடக்கிற விஷயங்கள் எதையுமே அவங்க தெளிவாக கன்வே பண்ணலை. வீட்டை பார்க்குற ஸ்டோரி எழுதுனவங்க ஓகே, ஆனால் அவர் ஸ்கூலுக்கு போகிறாரு, ஸ்கூலில் என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறாருன்னு அவங்க சொல்லியே. ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப் ஆரம்பித்து முடிஞ்சது 3 எபிசோடில். ஸோ டப்புன்னு டைம்லைன் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிறது எனக்கு ஒரு மைனஸாக தெரிஞ்சுது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். மேபி லைக் ஒரு 15 எபிசோட் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டா சில கேரக்டர்ஸோட அந்த ஸ்டோரியை ஃப்ளஷ் அவுட் பண்ணியிருக்கலாம். நீக்க மீனவராக இருக்கலாம், பவர் இருக்குதான். பீட்டர் பார்க்கரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேற, ஆனால் அசால்ட்டாக கடந்து போயிடுவாங்க. லைக் டெவலப் பண்ணப்பட்டது கம்ப்ளீட் ஃப்ரெஷ் அவுட் பண்ணி எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன், ஆஸ்பார்ன், லானி அண்ட் மேபி ஸ்கார்பியன் சொல்லலாம். மற்றபடி வந்து வில்லன்களாக இருக்கட்டும், மற்ற சில கேரக்டர்ஸோட மோட்டிவாக இருக்கட்டும், எல்லாமே இஷ்டத்துக்கு கடந்து போகிற மாதிரி தான் தோணுச்சு. கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணி தான் என்ன பெட்டராக இருக்கும். அண்ட் ஏகப்பட்ட வில்லன்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த கெமிலியான், டாக்காக்கு, ஆஸ்பானு, ரைனோ, லிசார்ட்லாம் ஃபீமேல் ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. ஏன்னே தெரில. முந்திரி நிறைய வில்லன்கள் சினிசர் 6க்கான அடித்தளத்தை போட்டாங்க. அடுத்த சீசனில் என்ன வந்து காமிக்க போகிறாங்க தெரியல. இட்ஸ் மோர் லைக் அடுத்த சீசனுக்காக நாங்கள் பில்டப் பண்ணிட்டு இருக்கோம்டா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீசனே அமைஞ்சிருக்கு. ரிச்சர்ட் பாக்கர் சலைவ் அதை வேறு டீஸ் பண்ணியிருப்பாங்க. ரிச்சர்ட் பாக்கர் வாய்ஸ் ஓவர் கொடுத்தது ஆக்சுவலாக அந்த ஒரிஜினல் ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேனுக்கு பீட்டர் பாக்கராக வந்தவர் தானாங்க. அந்த ஒரு லெஜெண்டுமே கேரி அவுட் பண்ணுறாங்க, நல்லாயிருக்கு. பட் எல்லா விஷயங்களுமே டப்புன்னு கடந்து போன மாதிரி தோணுச்சுங்க. அதே மாதிரி ஹியூமருங்கிற ஒன்று எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலை. ரொம்பவே சில்லியான ஹியூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க பார்த்துருக்காங்க. லைக் ஒரு சின்ன பசங்களுக்கு அது சிரிப்பு கொடுக்குமே தவிர்த்து நமக்கு ஓ அப்படியாடா அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நிறைய சீரியஸான டோன்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கேன். ஆனால் ஹியூமர் அவ்வளோ பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைங்க. அண்ட் இந்த பீட்டா பார்க்கறக்கு சீக்ரெட்னா என்னன்னே தெரியாது போல, ரொம்ப உளறுவாயாகவும் இஷ்டத்துக்கு அவருடைய ஐடென்டிட்டி எல்லாருக்கும் இப்படின்னு சொல்கிற மாதிரியாக கொண்டு போயிருக்காங்க. அப்பட்டமாக அதை கண்ணில் காமிச்ச மாதிரி இருந்துச்சு. ஓகே, அதை வந்து அட்ஜஸ்டபிள் தான். சின்ன பசங்க தானே, தே ஆப்வியஸ்லி மேக் மிஸ்டேக்ஸ். பட் இது தானே எனக்கு தெரிஞ்சு பெரிய நெகட்டிவ்ஸ் சொல்லி இவ்வளோ ஒன்றுமே இல்லை. ஒரு சிம்பிள் வெல்மேட் சீரிஸ் நான் சொல்வேன். நிறைய பேருக்கு அந்த அனிமேஷன் ஸ்டைல் பிடிக்காம போகலாம். பட் ஆரம்பத்தில் நீங்கள் 1-2 எபிசோட் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா பார்க்க பிடிச்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அனிமேஷன் ஸ்டைல் பிடிக்கலாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சவங்க மறக்காம அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பைடர்மேன் கடை உள்ளே ஒளிஞ்சிருக்கீங்க, மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எபிசோட் பை எபிசோட் பிரேக் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த லைக் பண்ணி திட்டிக்காமீங்க. அண்ட் இந்த சீரிஸை ஃபுல்லாக பார்த்தவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணாங்க. உங்களை தாட்ஸ் உங்களோட ரிவ்யூஸை மறக்காம கீழே காம் பண்ணிட்டு அவுட் ஆஃப் 5 ஸ்பைடர்ஸ் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அதேமாதிரி சொல்லிட்டு போங்கன்னா உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையிலேயே பெற்ற எதிர்க்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டேன்.